இந்திய வல்லரசு அப்படின்னு ஒரு பிரதமர் ஒரு பெரிய இதை வச்சிருக்காரு, பிரமை உருவாக்கி வச்சிருக்காரு. இந்த சூழல்ல அமெரிக்கா தொடர்ந்து இந்தியா மீதான வரி விதிப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் வந்திருக்கீங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏதோ பத்திரிகையில ஊடகங்கள்ல பார்த்துட்டு இருக்கீங்கள, நம்முடைய வெளியுறவு கொள்கையானது இந்தியாவுக்கு ரொம்ப பலகீனம் ஆயிற்று. நீ அதுக்கு மேல அதில் சொல்லதுக்கு ஒன்றும் இல்லையா? உலக அளவில் நம்மெல்லாம் பாகிஸ்தான்ல இருந்து அவ்வளவு பெரிய தீவிரவாத தாக்குதல் 26 பேரை கொன்னதுக்கு உலகத்துல ஒரு நாடு கூட அந்த பாகிஸ்தானை கண்டிச்சு ஒரு நாடு கண்டிச்சு சொல்லல, ஒரு இடத்துலையும் சொல்லல. அதே நம்மளுடைய பலகீனம் தானே. சபாநாயகர் தொகுதியிலேயே சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்பதுரை சொல்றாங்க. அதை எப்படி அவர் சொன்னதை வச்செல்லாம் ஒன்றும் முடிவு எடுக்க முடியாது. அவரு அப்படிதான் சொல்லணும். அவர் சொல்லிட்டு போறாரு. அங்கே எங்கேயும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு இடத்துலையும் கிடையாது. இன்னைக்கு கூட ஒரு இசையை கொலை பண்ணியிருக்காங்க. எந்த ஊர்ல? திருப்பூர்ல தலையை வெட்டி முதலமைச்சர் 30 லட்சம் ரூபாய் நிவாரணம் வர ஆரம்பிச்சு. அது ஏடிஎம்கே எம்எல்ஏ தோட்டத்துல நான் பார்த்துக்கிடுங்க. சட்டம் ஒழுங்கா சீர்குலைக்குது யாருன்னு நீங்க தான் சொல்லணும். அடுத்த அசம்பிளி சொல்லுவோமா? கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லிட்டு தான் அசம்பிளி. கலைஞர் பல்கலைக்கழகம் அமைக்கிறதுக்கு வந்து கவர்னர் வந்து ஒப்புதல் அளிக்காம ஜனாதிபதி அழைச்சிருக்காங்க. நீங்க பத்திரிகையாளர் சொல்லுங்க. ஒரு மாநில அரசுக்கு ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் அமைப்பதற்கு முழு உரிமை யாருக்கு தான் இருக்கு? மாநில அரசுக்கு தான் இருக்கு. அதுல பணியாளர் நியமிக்கதும் மாநில அரசுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. அப்படி இருக்கும்போது மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் பெயரில் கும்பகோணத்தில் புதிதாக ஆரம்பிக்க இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்துக்கு சட்ட முன்வடிவு சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்து அனுமதிக்காக ஆளுநருக்கு அனுப்பியிருக்கு. ஆளுநர் இவ்வளோ நாள் கழிச்சு அதை என்ன செய்கிறாங்க? குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்காங்க. அதில் என்ன காரணம் சொல்கிறாங்க? இந்த மாதிரி பணியாளர் நியமனம் வந்து ஒன்றிய அரசினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரை இருந்தது. இப்போ தான் கலைஞர் பேரில் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கும் போது தான் அந்த குறை இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்களா தெரியல. துணைவேந்தர் நியமனத்துக்கு வந்து அரசு 3 பேர் நியமனம் பண்ணுறாங்க. அரசு வரும், சிண்டிகேட் ஒரு மெம்பரும், ஒரு கல்வியாளர். யூஜிசி 4வது ஆளாக போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம சட்டம் இல்லையா? அசம்பிளே நம்ம தமிழ்நாடு சட்டமன்றம் இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தத்தின்படி அது கிடையாது. அதனால எந்த காரணமும் குறையும் கண்டுபிடிக்காத காரணத்தினால கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் வர்றதுக்கு அவருக்கு தனிப்பட்ட முறையில் என்ன வெறுப்பு இருக்கோ தெரியல. அவர் சமூக நீதிக்காக எல்லாருக்குமாக வாழ்ந்து மறைந்தவர். சனாதன தர்மம் அதுக்கு தடையாருன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? நீதிமன்றம் வந்து ஏற்கனவே வந்து அவருக்கு வந்து இப்படி அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. அப்படி வந்து ஆளுநர் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இருக்கும்போது இவர் அனுப்புறது சரின்னு இந்த 3 மாதத்துக்குள்ள பதில் சொல்லணும் அவங்களுக்கு. அதே போல இது வந்து மாநில அரசு தான் பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சு ஆளுநரே எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் அனுமதி ஆளுநர் தான் தந்திருக்காங்க. இந்த ஒரு பல்கலைக்கழகத்துக்கு தான் கவர்னர் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்காங்கன்னா அதுல இருந்தே அப்போ திட்டமிட்டு என்ன நோக்கத்துக்கு பண்றாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. இப்படி நேற்று திருநெல்வேலியில் ஒரு சின்ன பையன் ஜாதியை வச்சு பிரச்சனை பண்ணி மற்றொரு பள்ளி மாணவனை வெட்டியிருக்கலாம். தொடர்ச்சியாக திருநெல்வேலியில் இது போன்ற சம்பவங்கள் நடந்து வருது. அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கு? சட்டப்படி யார் தவறு பண்ணாலும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கு. எந்த குற்றத்தையும் மூடி மறைக்கிறதும் கிடையாது, துணை போறதும் கிடையாது. இந்த அரசு சட்டப்படி யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்கிறோம். அது பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதோ அல்லது சமூகத்தில் வரும்போது தனிப்பட்டவருடைய சில பேருடைய விருப்பு வெறுப்பில் நடக்கக்கூடிய சம்பவங்கள். இது அரசு உடனடியாட்டு நடவடிக்கை எடுக்கும். 14ஆம் தேதி அமைச்சரவை கூடியிருக்கு. இவங்க பத்திரிகை ஊடகத்தில் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அது நல்ல முடிவு வரும். தமிழக அரசு வந்து தென் மாவட்டங்களால் அதிகமான வளர்ச்சி பணிகள் செய்யறதாக சொல்லி மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறதாக எல்முருகன் குற்றம் சாட்டி இருக்கிறார். அதே நேரத்தில் மத்திய அரசு தூத்துக்குடி விமான நிலையம், அதே மாதிரி துறைமுக விரிவாக்கம் உள்ளிட்ட தேசிய நெடுஞ்சாலை பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மத்திய அரசுடைய பணிகள் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு தமிழ்நாடு அரசு மேல குற்றம் சாட்டுறாரு. அதை எப்படி பாக்குறீங்க?
அது என்ன காரணத்துக்காக அவர் குற்றம் சொல்றாரோ எங்களுக்கு ஒன்றும் தெரியல. மாண்புமிகு ஒன்றிய அமைச்சரவையில் இருக்கின்ற மாண்புமிகு எல் முருகன் அவர்கள் தமிழ்நாடு தான் இந்தியாவிலே இந்த 4 ஆண்டு காலத்தில் பொருளாதார வளர்ச்சி 11.99%. அது மத்திய அரசு புள்ளியோரம் தான் தந்திருக்கே தவிர, அது நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மத்திய அரசுல ஒரு அங்கமாட்ட அமைச்சராக இருக்கிறவங்க அதெல்லாம் படிக்கணும். படித்தா நல்லது. நேற்று கூட நாங்கள் ஒரு அறிக்கையில் எவ்வளவு வெளிநாடுகளில் இருந்து தொழில் தொடங்கிறதுக்கு நிதி வந்திருக்குன்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லணுங்க. வெளிநாட்டிலேருந்து எந்த நிதி வந்தாலும் ஒன்றிய அரசு உங்கள் மூலமாக தானே வரும். நீங்கள் அதை ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கணும். புள்ளி வரமே எடுத்து நீங்களே பேசலாமே. இவ்வளோ ரூபா வந்திருக்கு வரல அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாமே. நம்முடைய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எவ்வளோ இடையூறு பண்ண முடியுமோ அதை பண்ணுறாங்க. அதையும் தாண்டி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முழு முயற்சி செய்து எல்லா துறைகளையும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நீங்கள் இந்தியாவிலே முதலிடத்தில் தமிழ்நாடு இந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் பாடமாட்டு இருக்கிறதே தமிழ்நாட்டை பற்றி தான் அவங்க தெரிஞ்சுக்கணுமே தவிர அதை தாங்க முடியாமல் சில வார்த்தைகள் சொன்னாங்க. எதிர்கட்சி தலைவருடைய சுற்றுப்பயணம் தென் மாவட்டங்கள் ஏதாவது மாற்றத்தை அந்த எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட போய் கேளுங்க மாறி இருக்கா அப்படின்ட்டு. நீங்கள் தான் கேட்கணும்.